அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தால் உருவாகும் புதிய வாய்ப்புகளால் மேக் இன் இந்தியா வலுப்பெறுவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தை தொடர்ந்து அதிபர் டிரம்பிற்கு நன்றி தெரிவித்து தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, இந்த வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளிடையே வளர்ந்து வரும் ஆழம், நம்பிக்கை மற்றும் சுறுசுறுப்பை பிரதிபலிக்கிறது என்றும், இந்தியாவின் கடின உழைப்பாளியான விவசாயிகள், தொழில் முனைவோர், கண்டுபிடிப்பாளர்கள், மீனவர்கள் என பலருக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைப்பதன் மூலம் மேக் இன் இந்தியா வலுப்பெறுகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இந்தியாவும் அமெரிக்காவும் புதுமைகளை ஊக்குவிப்பதற்கான உறுதிப்பாட்டை பகிர்ந்து கொள்கின்றன. இரு நாடுகளிடையே முதலீடு மற்றும் தொழில்நுட்ப கூட்டாண்மைகளை மேலும் ஆழப்படுத்தும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்தியா முன்னேறும்போது எதிர்காலத்தை நோக்கமாக கொண்ட மக்களுக்கான அதிகாரத்தையும் செழிப்பையும் உருவாக்கும் என்றும், இரு பெரிய நாடுகளிடையேயான வர்த்தக ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொண்ட அதிபர் டிரம்பின் தனிப்பட்ட அர்ப்பணிக்கும் நன்றி என்று குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யாவில் எண்ணெய் வாங்குவதற்கு எதிராக இந்தியா மீது விதிக்கப்பட்ட 25% வரியை அமெரிக்க அதிபர் டிரம்ப் ரத்து செய்து கையெழுத்திட்டுள்ளார். இந்தியா மீது விதிக்கப்பட்ட 50% வரி 18% குறைக்கப்பட்டுள்ளதற்காக இரு நாட்டு வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான கூட்டறிக்கையை அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், இந்தியா மீண்டும் ரஷ்ய எண்ணெயை வாங்கினால் அதிக வரி விதிக்கப்படும் என்று கூறிய அமெரிக்காவிடம் எண்ணெய் வாங்க ஒப்புக்கொண்டதாகவும், இந்தியாவிலிருந்து $30 டிரில்லியன் அளவுக்கு ஏற்றுமதிக்கு வழிவகுக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இந்திய பொருட்களுக்கான இறக்குமதி வரியை 18% அமெரிக்கா குறைத்துள்ளது. அமெரிக்காவிலிருந்து இறக்குமதியாகும் தானிய கழிவுகள், கால்நடை தீவனங்களுக்கும் வரி குறைக்கப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ள மத்திய அரசு, அமெரிக்காவிலிருந்து இறக்குமதியாகும் விவசாய பொருட்களுக்கான வரியும் குறைக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் கடந்த 2024-25 நிதியாண்டில் ரஷ்யா, இந்தியா இடையிலான இருதரப்பு வர்த்தகம் $68.7 பில்லியன் எட்டியதால் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து $52.73 பில்லியன் மதிப்புள்ள கச்சா எண்ணெயை வாங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவுடனான புதிய வர்த்தக ஒப்பந்தத்தால் இந்திய விவசாயிகளுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்று மத்திய அரசு விளக்கமளித்துள்ளது. இந்திய அமெரிக்க இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ள நிலையில் எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் விதமாக பாஜக தனது எக்ஸ் பக்கத்தில் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இந்தியாவில் அதிகம் உற்பத்தியாகும் வேளாண் பொருட்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் விதமாகவும், பால் உற்பத்தியாளர்களை பாதுகாக்கும் வகையிலும் இறக்குமதிக்கு எந்த வரியும் விதிக்கவில்லை என்றும், ஒப்பந்தத்தால் இந்தியாவின் ஏற்றுமதி விரிவடைவதுடன் விவசாயிகள், உணவு பாதுகாப்பு, கிராமப்புற வாழ்வாதாரம் ஆகியவை எந்தவித பாதிப்பும் இல்லாமல் பாதுகாக்கப்படும் என்றும் விளக்கம் அளித்துள்ள மத்திய அரசு, தானியங்கள் மற்றும் பருப்பு வகைகளுக்கு வரி தளர்வு இல்லை என்றும், பழங்களுக்கு இறக்குமதி வரி விதிக்காததால் தோட்டக்கலை விவசாயிகளுக்கு அதிக வருமானம் கிடைக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் இந்திய பால் பொருட்களுக்கு ஏற்கனவே இருக்கும் நிலையை தொடர்வதால் கோடிக்கணக்கான சிறுபால் உற்பத்தியாளர்கள் மற்றும் கூட்டுறவு அமைப்புகள் பாதுகாக்கப்படுவதாகவும், காய்கறிகளுக்கு எந்த வரியும் அமெரிக்கா விதிக்காததால் உள்நாட்டு விவசாயிகளுக்கு பாதிப்பு இல்லை என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் ஜவுளி, ரசாயனம், கைவினைப் பொருட்கள் போன்ற துறைகளில் ஏற்றுமதி அதிகரிக்கும் என்றும், கிராமப்புற சிறு தொழில்கள் வேலை வாய்ப்புகளுடன் வருமானம் அதிகரிப்பதோடு இரட்டை லாபம் உள்ளது என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.